பீச்சில் கடை போட்டு அந்த வருமானத்தை வச்சு தான் நான் பார்க்குறேன். எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியாது நான் கடை போடுறது. நம்ம எதுக்கு சொல்லணும்? குழந்தைக்கு 5000 ரூபாய் தரார். சரி ஏதோ அவர் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறார். ஃபோன் பண்ணி போன மாதம் கால் பண்ணார். நான் வந்து ஃபோன்னா எடுக்க மாட்டேன். அவர் பிளாக் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கிறதா நான் அவர் நம்பர்னால் எடுக்க மாட்டேன். அப்போ அவர் வந்து கால் பண்ணி இது மாதிரி என்கிட்ட காசு இல்லை, நான் வந்து கோயம்புத்தூரில் ரூம் எடுத்து தங்கியிருக்கேன், இங்கே இல்லை, நான் இங்கே அவங்க மட்டும்தான் இருக்காங்க, நான் மட்டும் ரூம் எடுத்து தங்கியிருக்கேன்னு என்கிட்ட சொன்னார். எப்போ உனக்கு தெரிய வந்தது வைஃபோட தான் இருக்காருன்னு? அது அப்போவே மேம் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் இல்லைங்க மேம், குழந்தை 4 மாதம் வயசில் இருக்கும் போது. அது வரைக்கும் உங்கள் வீட்லேயே உங்க கூட தான் இருந்தாரா? ஆமாம். இல்லை வந்துட்டு போகிறா? வந்துட்டு போவாருங்க மேம். எல்லாம் தப்பு இல்லை. எங்கள் அம்மா திட்டுவாங்க மேம், எதுக்கு வேணாம் நான் சொல்லுவேன். எங்கள் அம்மா ரொம்ப எதிர்த்து பேசுவேன். அப்போனா எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு தெரியவே தெரியாது மேம். எனக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு பேபி ஹாஸ்பிட்டல்லேருந்து நான் பீச் ரோட்டில் வந்துட்டு இருக்கும் போது தசை மாற்றுத்திறன் சொல்லிட்டு மாற்றுத்திறனாளிகள் சங்க தலைவர் வந்து மீட்டிங் நடந்தது. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், அண்ணா நீங்கள் வந்து இது மாதிரி மாற்றுத்திறனாளி பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆமாம்மா சொன்னார். உனக்கு என்னம்மா வேணும்? இது மாதிரி என் பையனுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இந்த ரிப்போர்ட். என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க? அவன் வந்து கால் ஸ்பெஷலிஸ்ட்